அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஆர் மணிவண்ணன். நானும் மைவி3யில் பணம் போட்டு ஏமாந்ததில் ஒருவர். சிஎம் ஆக சேர்ந்து 75,000 ரூபாய் பணம் வந்தது. மைவி3 அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு கீழே ஆள் சேர்த்து ஓஎம், பிஎம், எஸ்எம், சிஎம் எல்லாம் சேர்த்தேன். எனக்கு கீழே 3 பேர் சிஎம்மு சேர்த்து விட்டேன். அவர்களுக்கு கீழே அவர்களும் சேர்த்து விட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட இணைஞ்சாங்க. நிறைய நபர்கள் 360 ரூபாய் பேஸ்கேர் வாங்கி பிஎம் ஆக ஆயிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நானும் சிஎம் ஆகணும் ஆசையாக இருக்குது, என்னையும் சிஎம் ஆக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தயாராக இருந்தாங்க. அதுங்காட்டி மைவி3 ஸ்டாப் ஆகிடுச்சு. சிஎம் ஆகியிருந்தாங்கன்னா என் நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கோ, நான் எந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருப்பேன்னு எனக்கே தெரியல. இந்த 3 பேரையே என்னால் சமாளிக்க முடியல. நீ தான் பொறுப்பு, நீ தான் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் குடும்பத்து செலவுக்கே எனக்கு பணம் பத்தலை. மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது, என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியாமல் முயற்சிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு அவங்களையும் அந்த நிறுவனத்தில் மைவி3 நிறுவனத்தில் சேர்த்துடலான்னு ஆசைப்பட்டேன். பணம் சம்பாதிக்கணுன்னு ஆசையில் அந்த பிளெஸிங் அக்ரோ ஃபார்ம் இந்தியா லிமிடெட்னு இன்சூரன்ஸ் கம்பெனி, மதுரையை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் அது. அதில் 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரிலாம் சேர்த்து விட்ட ஆளுங்களை 5 வருஷம் கழித்து பணம் மொத்தமாக சேர்த்து வட்டியோடு தருவாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த நிறுவனமும் மூடிட்டாங்க. அதனால் அதில் இருக்கிற மக்களை எல்லாத்தையும் எடுத்தாந்து மைவி3யில் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு பிஎம் ஆக்கி அவங்களுக்கு ஓரிரு மாதம் காசு வந்தது. மறுபடியும் மைவி3யை மூடிட்டாங்க. இப்போது அவங்க அதுவும் போச்சா இதுவும் போச்சா, இப்போ எங்கள் பணத்துக்கு என்ன தான் வழின்னு என்னை கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நிலைமையில் நான் இருக்கிறேன். வீட்டாண்ட வந்து எல்லாரும் சண்டை போடுறாங்க. ஒன்றும் புரியல. இந்த மைவி3 மறுபடியும் வருமா வராதா அப்படின்றத நீங்கள் யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே போன வீடியோவில் மைவி3யை நம்பாதீங்க, இனி அது வராது, அது வேஸ்ட்டு, அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கன்னு சொன்னதுனால மறுபடியும் எனக்கு எல்லாரும் வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் கொஞ்சம் தெரிவிங்க. எனக்கு வேறு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. பிபி அதிகமாகுது. இதெல்லாம் நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. தயவுசெய்து என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி போய் எந்த நிறுவனத்திலையும் மாட்டிக்காமல் உஷாராக இருங்க. ஒருத்தர் சொல்லி விட்றாங்கன்னு ஆசைப்பட்டு அதில் போய் சேராதீங்க. உஷாராக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன், வேறு எதுவும் இல்லை. ஏற்கனவே என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நன்றி. ஏன்னா லைக்கு கமெண்டு வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. உங்களால் முடிஞ்சால் என்னுடைய மன நிம்மதிக்கு ஒரு ஆறுதலாக ஏதாவது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மைவி3 வந்தால் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் இருக்கும், எனக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு
நம்பிக்கையில் தான் நம்பிக்கை எங்கே வைக்கிறது, நம்பிக்கை வைக்க முடியல. சரி, நன்றி வியூவர்ஸு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.